அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு கம்பெனி ஒன்று ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்ததாம். அப்போ அந்த கம்பெனியில் முடிவு பண்ணுறாங்க, இந்த கம்பெனி மேல் நடத்த வேண்டாம், இந்த கம்பெனியை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பல வருடங்களாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியில் போய் செட்டில் ஆகணும், வேறு வேலை கிடைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். இதற்காக அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அப்படின்னு கம்பெனியில் இருக்கவங்க முடிவு பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு வருட சம்பளம் மாதம் கொடுக்கலாம், அதுக்குள்ளே அவங்க போய் லைஃப்பில் வெளியில் செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மீட்டிங் போடுறாங்க. இது மாதிரி கம்பெனி இனிமேல் நடத்த முடியல, மூட போகிறோம், ஆனால் உங்களுடைய நலனை கருதி அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மாதம் சம்பளம் வந்துடும். பின்னாடி ஒருத்தர் கேட்டாராம், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? முதலாளிகள் மேனேஜ்மெண்ட்டில் உட்காந்தாங்க. அவங்க சொன்னாங்களாம், ஒன்று நீங்கள் பண்ண வேணாம், வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு போனோம், ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு. இன்னொருத்தர் பின்னாடியும் கேட்டார், வாரம் வரணுமான்னு. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா இதற்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. பாபுஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இட்ஸ் சிம்பிளிசிட்டி இஸ் டிசப்டிவ் அப்படின்னு சொல்லுவார். அதனுடைய எளிமை தன்மையானது நம்மளுக்கு பல நேரம் நம்மளுடைய சிந்தனையை குழப்பிடும். புதுசாக சேர்ந்தவங்களுக்கும் சரி, இன்னைக்கு முதல் சிட்டிங் எடுத்தவங்களுக்கும் சரி, பல வருடங்களாக இந்த பயிற்சியை செய்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்கூல் காலேஜ் பாஷையில் சொல்லணும்னா மொத்தம் 13 கிளாஸு. 1ஆம் கிளாஸில் சேர்ந்து 13ஆம் கிளாஸ் போனோம். 13ஆம் கிளாஸ் முடியும் போது உங்களுடைய படிப்பு முடிகிறது. இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 13ஆம் கிளாஸ் 7 மாதத்தில் படிக்கலாம், 40 வருஷத்தில் படிக்கலாம், 4 ஜென்மத்தில் படிக்கலாம், படிக்காமையே இருக்கலாம். எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த ஸ்பீடில் படிக்கணும், எந்த சிலபஸ், என்ன கேள்வி பதில், இது அனைத்தும் உங்கள் கையிலேயே கொடுத்துட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அடிக்கடி தமிழ்நாட்டில் இப்போ பேசக்கூடியது, சென்னையிலேருந்து சேலத்துக்கு 8 வழி சாலை, இது மாதிரி 16 வழி சாலையை உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. கையில் ஹை அண்ட் ஃபெராரி காரை கொடுத்துட்றாங்க. எந்த ஸ்பீடுக்கு வேணால் போகலாம். ஆனால் நீங்கள் கார் எடுக்கிறீங்க, ரோடே காலியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிடும், வண்டியை எடுக்க மாட்டோம். பாபுஜி மகாராஜ் சொன்ன ஒரு பவர்ஃபுல் வார்த்தை, இட்ஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. எளிமையானது சுலபமானது அல்ல. இன்னைக்கு நீங்கள் பயிற்சி ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, 20-30 வருடம் பயிற்சி செஞ்சிருந்தாலும் சரி, பயிற்சின்றது அதே தான். கார்த்தால தியானம், சாயங்காலம் சுத்திகரிப்பு, இரவு பிரார்த்தனை. அது எப்படிங்க 1ஆம் கிளாஸுக்கும் ஒரே சிலபஸ், 13ஆம் கிளாஸுக்கு ஒரே சிலபஸ், அது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுடைய டெப்த்தை பொறுத்து இருக்கு. நீச்சல் அடிக்கிறவங்க தண்ணியில் மேலேயும் நீச்சல் அடிக்கலாம், டெப்த்தில் போய் நீச்சல் பண்ண முடியும். ஆனால் டெப்த்தில் நீச்சல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கடல் வாழ் இனங்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 1000 அடிக்கு கீழே போக 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 தண்ணியினோட ப்ரெஷரானது அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கடல் வாழ் இனங்களுடைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு போனீங்கன்னா மீன்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர். அதனால் குண்டாக பெருசாக வளர முடியாது. காற்று அழுத்தம் மாதிரி நீரின் அழுத்தம் அங்கே ஜாஸ்தி. அதற்கு ஏற்றாற்போல் அது தன்னுடைய
உடல் தன்மையையும் வாழும் தன்மையையும் மாற்றி அமைக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி அதே மாதிரி. டீப்பாக போகணும்னா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இங்கே அந்த டெப்த்துக்கு ஏற்ற ப்ரெஷர் ஜாஸ்தி. அதை தாங்க முடியலன்னா திரும்பி என்ன பண்ணுவீங்க, சர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. சர்ஃபேஸ்க்கு வர்றதுன்றது என்ன, எப்படி நம்ம முதல் நாள் இந்த பயிற்சி ஆரம்பித்தோமோ அந்த நிலைக்கு நம்ம திரும்பி வந்துடுவோம். 1ஆம் கிளாஸ் பையன் 13ஆம் கிளாஸுக்கு ஒரே நாளில் போக முடியும். பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு. 13வது படிக்கிறோம், 1ஆம் கிளாஸுக்கு 20 வருஷம் கழிச்சு திரும்பி ரிவர்ஸில் வர முடியும். ஒரு புரியாத புதிர். சாரிஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவருடைய ஒய்ஃப் சுலோச்சனா மாமி, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை ஒரு தடவை மாமி அவருக்கு கேட்டாராம், ஏன் நம்ம நிறைய பேர் நம்மளுடைய இந்த பயிற்சியை செய்யறது இல்லைன்னு. அது மாமி அழகாக ஒரு பதில் சொன்னாங்க, என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நிறைய பேர் சேருவாங்க. டெய்லி தியானம் பண்ணணும், டெய்லி சுத்திகரிப்பு பண்ணணும், டெய்லி பிரார்த்தனை பண்ணணும். திருடங்கையில் சாவியை கொடுத்த மாதிரி இது அத்தனையும் நம்மளே பண்ண சொல்லிட்டீங்க. வெளியிலேருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்களே தான் பார்த்துக்கணும். நீங்களே தான் படிக்கிறவர், நீங்களே தான் வாத்தியார், நீங்களே தான் பேப்பர் செட் பண்ணணும், நீங்களே தான் மார்க் போடணும். தப்பாக மார்க் போட்டிங்கன்னா அந்த மார்க் செல்லாது, ஏன்னா மேலேருந்து ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். இப்படி இருக்கும் பொழுது, அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பூஜை அறைன்னு இருக்கும். இப்போ கூட சில கிராமப்புற வீடுகளில் உண்டு, சிட்டியில் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் இருக்கும். கார்த்தால பூஜை பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூஜை அறையை மூடிடுவாங்க. நிறைய பெரியவர்கள் அந்த காலத்தில் நான் பார்க்கும்போது கேட்டிருக்கேன், எதனால் மூடுறீங்கன்னு. எதுக்குங்க அவர் நம்மளை நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கணும், கொஞ்சம் கஷ்டம். கடவுள் நம்மளை பார்த்துட்டுக்காருன்ற பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை மனுஷனுக்கு ஈஸி. இதனால தான் நம்மளுடைய பயிற்சி பல பேருக்கு புரியாததற்கு காரணம், வெறுன கண்ணை மூடிட்டு உக்காந்துட்டு எது 7 மலை 7 கடல் தாண்டி போனால் கூட கிடைக்காதுன்னு மதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் சொல்லுதோ அதை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து எப்படி சாதிக்க முடியும்? இது உண்மையிலேயே இது சாத்தியமா? பல செட்டிங் முடிஞ்சோடனே அபியாசிகள் கேட்குற முதல் கேள்வி, என்னுடைய ப்ரோக்ரஸ் என்ன? பல முறை சாரிஜி மகாராஜ் இதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கார். நம்மளுடைய பயிற்சின்றதே ப்ரோக்ரஸ் தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்குன்ற அவசியமே கிடையாது. ஒவ்வொரு சிட்டிங்லையும் ஏதோ ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது புரியுதா இல்லையா, அது நம்மளுடைய ரிசப்டிவிட்டியை பொறுத்த விஷயம். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு சிட்டிங்லையும் ஏதோ ஒரு முன்னேற்றம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இது இங்கிலீஷில் இன்டான்ஜிபிள்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம். கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள் மனிதனுக்கு சுலபமாக புரியும். ஒரு சிட்டிங் முடிச்சோன்னே உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு இந்த டீல் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதையே நீங்கள் டு த பவர் ஆஃப் n அப்படின்னு ரைஸ் பண்ணி பாருங்கள். டு த பவர் ஆஃப் n மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இன்ஃபினிட்டி. அது கொடுக்கப்படும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு புரியறதில்லை. விழலுக்கு இறைத்த நீர் தமிழை சொல்கிற மாதிரி பல முறை நமக்கு கொடுக்கப்படும் மாணிக்கங்கள், வைடூரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு இன்றைக்கும் சிட்டிங்கில் என்ன கொடுக்கப்பட்டதுன்னு ஆஸ் அ ப்ரிசெப்டர் நம்மளுடைய வேலை உட்காந்து அப்சர்வ் பண்ணுறது, தெரியும் என்ன நடக்குதுன்னு, சுமாராக தெரியும். ஆனால் எதிர்க்க போய் சேர்றவங்களுக்கு அது தெரியலையேன்ற போது நமக்கே வருத்தம் இருந்ததுன்னா மாஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். நம்ம இந்த பயிற்சியை ஆத்மார்த்தமாக இறங்கி செய்கிறோமா, இல்லை இதனுடைய எளிமைத்தன்மை நம்மை ஏமாற்றுகிறதா? ஒரு மாஸ்டர்ன்றவரை நம்ம ஒரு உடல் ரூபமாக தான் 99.99% மக்கள் பார்க்குறாங்க. இது நான் சொல்ல, எல்லா மாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க.
டிஃபால்ட்டாக மாஸ்டர் எங்கே போய் பார்க்கலாம்? யாரை வேணா கழுகுங்க, டிஃபால்ட்டாக வாயை தந்தோம் கானால போய் பாருங்கள், ஷாஜான்பூரில் பாருங்கள், ஃபத்தேகரில் பாருங்கள். யாராவது ஒத்தராவது டக்குன்னு இந்த கேள்வி கேட்டவுடனே உடனடியாக கண்ணை மூடி உள்ளே பாருங்கன்னு உங்களுக்கு தோணி இருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் போன வாரம் குரு பூர்ணிமைக்கான மெசேஜில் கூட தாஜி சொன்ன விஷயம், வெளியில் தேடுறதை நிறுத்து. எவ்வளோ நாளைக்கு அவரை வெளியில் தேடிட்டு இருக்க, எவ்வளோ நாளைக்கு ஒன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க போற? அபியாசியாக இருந்தாலும், வாலண்டியராக இருந்தாலும், ப்ரிசெப்டராக இருந்தாலும், ஃபங்க்ஷனரிஸாக இருந்தாலும், இல்லை அப்பப்ப யாசியாக இருந்தாலும், நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், இதனுடைய எளிமைத்தன்மையை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. உலகத்திலே மோஸ்ட் போட்டன்ட் ஃபோர்ஸ்னு அணு ஆயுதத்தை பற்றி சொல்லுவாங்க, ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது. அந்த அணு ஆயுதத்தினுடைய தன்மை இப்போ கொஞ்ச நாளாக பேப்பரில் அடிக்கடி நம்ம படிக்கிறோம். 3வது உலகப் போர் வரப்போகுது, 4வது உலகப் போர் வரப்போகுது பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப வீரியமான சக்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக சக்தி. ஆனால் இதை வாழ்க்கையில் தங்கத்தையே பார்க்காத ஒரு பிச்சைக்காரன்ட்ட தங்கத்தை கையில் கொடுத்தீங்கன்னா அதை பேப்பர் வெயிட்டாக தான் யூஸ் பண்ணுவான். அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஒரு நாய்க்கு முன்னாடி ஒரு தங்கத்தையும் ஒரு எலும்பு துண்டியும் வச்சுங்கன்னா அது எலும்பு துண்டு தான் எடுக்கும். அது தங்கத்தை வச்சுன்னு என்ன பண்ணும் அதுக்கு தெரியாது. இதை போன்று நம்ம இன்னும் பல பேர் நம்மளுடைய உண்மையான பயிற்சியின் தன்மையை புரியாமையோ இருக்கோமோன்ற கேள்வி எனக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. எதனாலன்னா நிறைய டிராவல் பண்றேன், நிறைய பேர் பார்க்குறேன். இன்னும் நம்ம இந்த உள்முகமாக செல்லக்கூடிய பயிற்சியை வெளிப்புறமாக மேம்போக்காக பார்த்து கொண்டு இருக்கிறோமோ? இது ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட், எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை. இருந்தாலும் பல பேருக்கு இது பொருந்தும். ஏன்னா பல இடங்களில் சார்ஜி மகாராஜ் ஒரு முறை போகி 2011 நினைக்கிறேன், சென்னையில் சிட்டிங் கொடுத்துட்டு அவர் தட்ஸ் ஆல் சொன்னா பாதி பேர் எழுந்து போய் ஆரம்பிச்சு. கோவம் வந்துடுச்சு. அது நேரம் எழுந்து போய் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிச்சார். அன்றைக்கி அங்கே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி என்ன கிழிக்கிற அவசரம் அப்படின்னாரு. எங்கே போகிற? சரி, ஒரு 4-5 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும், டாய்லெட் இருக்கும், எங்கேயா போக வேண்டியிருக்கும், மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா என்ன செத்தா போயிடுவேன் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் இப்போ தான் தாஜி அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறார். சத்சங் முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் உட்காரு. சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு கிருன்னு சுற்றுது. மத்தியானம் சாப்பிட்றோம், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றோம், கண்ணு சுற்றுது. எதனால்? உடல் ஏதோ வந்திருக்குன்னு அதை அசை போட ஆரம்பிக்குது. ஆனால் ஒவ்வொரு முறை ஒரு சிட்டிங்கில் நமக்கு கொடுக்கப்படுவதை நம்ம அசை போட்டு டைஜஸ்ட் பண்ணுறோமா? ஒட்டகம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது வெளியில் எடுத்து திரும்பி டைஜஸ்ட் பண்ணி திரும்பி முழுங்குமா. ஒவ்வொரு சிட்டிங்கில் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்களை சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட. சில நேரத்தில் மாஸ்டர்லாம் சிட்டிங் கொடுத்த போது நான் கூட இருந்தபோது சொல்லுவார், இது உனக்கு புரியறதுக்கு 2-3 வாரம் ஆகும், இதை உள் வாங்கிட்டு மெதுவாக அசை போட்டு என்ன கொடுத்தேன்றதை யோசிச்சு பாரு அப்படின்னு. இந்த பயிற்சியில் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு நமக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் தன்னை போன்ற தன்மையை அவர் ஒவ்வொரு சிட்டிங்லையும் நம்மள்ட்ட இறக்குறார். நடுவில் ஒரு ப்ரிசெப்டர் இருக்காரு, இல்லை ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க, நீங்களே உட்காந்து எடுத்துக்கிறீங்க. எப்படி உட்கார்ந்தாலும் உங்களுக்குள்ள இறங்கக்கூடிய இந்த விஷயமானது அவருடைய தன்மையை எப்படி ஹோமியோபதி மற்ற டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களோ, டோஸ் பை டோஸ். 10,000 வோல்ட் நேரடியாக இறக்கினா தாங்க முடியாது, பல்பு வெடிச்சிடும். அந்த பல்புக்கு என்ன டோஸ் வேணுமோ அந்த அளவு தான் கொடுக்க முடியும். ஒரு ஃபேன் இப்போ உங்கள் தலைக்கு மேலே சுற்றிட்டு இருக்கு, அந்த ரெகுலேட்டர் எடுத்துட்டாங்கன்னா ஃபேன் எரிஞ்சிடும். எதனாலனா அந்த ரெகுலேட்டர் ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த ஃபேனுக்கு என்ன கன்சம்ஷனோ அந்த வோல்டேஜ் கொடுக்குது, ஆம்பியரேஜ் வோல்டேஜ் கொடுக்குது. இதே மாதிரி
ஒவ்வொரு செட்டிங்லையும் தன்னுடைய தன்மையை அவர் நம்மள்கிட்ட கொடுக்குறாரு. இது முதல்ல நம்ம எவ்வளோ பேர் தியரிட்டிக்கலாக புரிஞ்சிட்டு இருக்கோன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கடவுள் என்னுடன் ஐக்கியமாகும் நிலை, கடவுள் தன்மையை கொண்ட மாஸ்டர் என்னுடன் மெதுவாக 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 ஒவ்வொரு சிட்டிங் மூலமாக தன்னை என்கிட்ட இறக்கி அவரை மாதிரியே என்ன மாத்திட்டு இருக்காரு. எனக்கு புரியுதோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, அது நடக்குது. ஆனா அது புரியாம அதை நான் விட்டுட்டு போனோன்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் இருக்குமா? நம்மளுடைய மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூட்சமாக தான் பல விஷயங்களை சொல்லுவாங்க. நேரடியாக மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சூட்சமாக சொல்லுவாங்க. ஒரு சத்சங்கம் முடிஞ்ச உடனே சில நேரத்தில் எழுந்துக்கவே முடியாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே உட்காந்துருக்கணும் போல இருக்கும். இருந்தாலும் நம்ம உடனே ஓடுவோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் கியூ கொஞ்சம் லாங் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். போனோம், மெகா சீரியல் பார்க்கணும், வெளியில் போனோம், ஷாப்பிங் போனோம், படம் பார்க்கணும், எவ்வளோ விஷயம் வாழ்க்கையில் இருக்குது. இந்த சுலபமாக இருக்கக்கூடிய இந்த விஷயமானது, எளிமையாக இருக்கக்கூடிய இந்த விஷயமானது நம்ம விட்டுடாம இதை இன்னும் டீப்பாக இறங்கி புரிஞ்சுக்கணும். அடிக்கடி பல அபியாசி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துவதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பொட்டன்சியை நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு காலத்தில் சார்ஜ் மகாராஜ் ஒரு டாக்ல சொன்னார், வெள்ளிக்கிழமை நமாஸோ இல்லை வியாழக்கிழமை கோயிலோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சோ எதற்காக நடக்கிறதுன்னா, ஒரு நெருப்பிலிருந்து ஒரு கட்டையானது தள்ளி போனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய நெருப்பு அணைஞ்சிடும். அப்பப்போ போய் அந்த நெருப்பில் தொட்டுட்டு வந்தால் தான் அந்த கட்டையில் நெருப்பு இருக்கும். அதை போன்றது தான் இந்த சத்சங் கூட. இண்டிவிஜுவல் சிட்டிங்கோ இல்லை இந்த சத்சங்கோ இந்த மாதிரி உள்ள உரைகளோ எதற்குனா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெருப்பானது அணைக்காம நம்ம பார்த்துக்காததுனால வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அகல் விளக்கு அயனும் தூண்டுகோல் தேவையற்றமே வெளியிலேருந்து யாராவது கொடுக்க வேண்டியது. என்னைக்கோ உங்களுக்கு அந்த ஸ்டேட் வரும்பொழுது வந்துடுச்சு நம்மள அசியூம் பண்ணுறதை விட அந்த ஸ்டேட் வரும்போது உங்களுக்கே தெரியும். ஆனால் தெரியவும் தெரியாது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்ற மாதிரி உங்களுடைய ப்ரோக்ரஸ் வர 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 உங்களுடைய தன்மை மாற்றம் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கணும். தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவார். போன வருஷம் உங்களை பார்த்தவங்க, 6 மாதம் முன்னாடி உங்களை பார்த்தவங்க, 2 வருஷம் முன்னாடி உங்களை பார்த்தவங்க இப்போ பார்த்துட்டு அப்படியே இருக்குப்பான்னு சொன்னார்னா அது மூஞ்சில் அறையிற மாதிரி. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய விஷயங்களை, நீ சந்திக்கக்கூடிய விதம் ஒவ்வொரு நாளும் மாறணும் அப்படின்னு தாஜி சொல்றேன். எதனால? இப்போ நான் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியில் பார்த்தா எனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் தரை மட்டத்தில் இருக்கிறது தான் தெரியும். இப்போ நீங்கள் முதல் மாடிக்கு போறீங்கன்னா அதே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்த விஷயம் வேற மாதிரி தெரியும். அப்போ உங்களுடைய உலகத்தின் புரியும் தன்மை மாற ஆரம்பிக்கும். இப்போ 13வது மாடிக்கு வந்துட்டேன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் பார்த்த மாதிரி 13வது மாடியிலேருந்து நான் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்றது கிட்டத்தட்ட உங்களுடைய தன்மையானது முதல் புள்ளியிலிருந்து 13வது புள்ளி போகும்போது என்னென்ன மாறுதல்கள்லாம் வருமோ அந்த மாறுதல்கள்லாம் உங்களுக்கு உள்வாங்கி அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். உள்வாங்கக்கூடிய விஷயத்தை சிட்டிங்கில் கொடுத்துட்றாரு. அதை வாங்கி கிளாஸில் ஒரு வாத்தியார் செஷன் எடுக்கிற மாதிரி போர்டில் ஒரே சப்ஜெக்டை வாத்தியார் எல்லாருக்கும் எடுக்கிறார். ஆனால் ஒவ்வொரு மாணவன் வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறான். ஒரு மாணவன் ஐன்ஸ்டைன் ஆகிறான், ஒரு மாணவன் ராமானுஜம் ஆகிறான், ஒரு மாணவன் ஒன்றும் இல்லாமல் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல ட்ராப் அவுட் ஆகி வாழ்க்கையில் வேற மாதிரி போகிறான். பிரச்சனை வாத்தியார் மேலேயா இல்லை பிரச்சனை ஸ்டூடெண்ட் மேலேயான்ற கேள்வி எப்பவுமே உண்டு. அதே மாதிரி தான் ஆன்மீக பயிற்சிகளும். நம்மளுடைய மார்க்கத்தில் மட்டும்தான் ஜாதி, பணம், மதம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் இருப்பதற்குள் ஒரு உயரிய ஆன்மீக நிலை ஒரே மாதிரி கொடுக்கப்படும். அன்டைல்யூட்டட் டெலிவரி
ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோம்? முதல்ல வாங்குகிறோமா, வாங்கி நம்மளை வளர்த்திக்கிறோமா, நான் வளர்க்கறது இல்லாமல் மற்றவங்களுக்கு இதை போய் கொடுக்குறோமா? பெறுவதில் சுகம் இல்லை, கொடுப்பதில் சுகம் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு லெவலுக்கு மேலே சாரி மகாராஜ் ஒரு டாக்கில் பல வருடங்கள் முன்னாடி சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த பல பணக்காரர்கள் தங்களுடைய 40-50 வயசுக்கு மேலே தான் கொடைவள்ளலாக மாற ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 40-50 வயசு இதுக்கு மேலே பணமே சேர்க்க முடியாதுன்ற ஒரு நிலை வரும்பொழுது இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியம் நிகழ்கிறதுன்னு சொல்கிறாரு. கொடுக்க 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 கொடுத்ததோட நிறைய திரும்பி வருது. அது பணமாக இருந்தாலும் சரி, நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக விஷயங்களை நம்ம போய் எடுத்து ப்ராஜெக்ட் 17Kன்னு நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம். எதனால் பல பேருக்கு இதனுடைய இந்த உண்மையான ஆன்மீக விஷயங்கள் உலகத்தில் இருக்குன்றதே நிறைய பேர் தெரியாமல் போய்ட்றாங்க. 100 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உலகத்தில் கிடையாது. ஒரு 100-120 வருஷம் முன்னாடி வரைக்கும் லாலாஜி மகராஜ் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் தொலைந்து போன பிராணாகுதின்ற விஷயத்தை திரும்பி கொண்டு வர்றார். அது வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் இதுவே இல்லாமல் இருந்த மனிதர்களுக்கு இது கிடைச்ச உடனே என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியுது. இப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் ஆரம்பிக்குது. கிடைச்சிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், 2 வாரம் முன்னாடி ஒரு சென்ட்ரல் விசிட்டில் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னால் நமக்கு என்ன கிடைக்கலன்றதே அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. ஏன்னா சுலபமாக வீட்டிலே உட்காந்த இடத்துல கடவுள் தன்மை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சுதந்திரம் மாதிரி 1947 அப்புறம் பிறந்தவங்களுக்கு, நம்மளை மாதிரி இந்த ரூமில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னால் இருந்த அடிமைத்தன்மை என்னன்றது தெரியாது. அவங்க பேப்பரில் படிக்கலாம், உணர முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, இது இந்த பிராணாகுதி இந்த மாதிரி விஷயங்கள் மெதுவாக பழகிடுது. ஒரு முறை பாபுஜி மகாராஜ சாரி மகாராஜ் கேட்டாராம், ஒருவேளை என்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மார்க்கத்தை உலகத்துக்கு எடுத்துன்னு போக முடியலன்னா என்ன ஆகும்? கவலைப்படாத, முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் திரும்பி நடக்கும். இயற்கை இதை திரும்பி எடுத்துக்கொண்டு விடும். மனுஷனுக்கு இப்போ தேவையில்லை போல இருக்கு. இயற்கை நமக்கு 2-3 வாய்ப்புகள் ஒவ்வொரு முறையும் கொடுக்குன்னு சொல்லி பாபுஜி மகாராஜ் சொல்றார். அந்த வாய்ப்புகளை நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால், சரி மனிதன் இன்னும் இதற்கு தயாராகவில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துடணும். இயற்கைக்கு அதனால் நம்ம மேலே கோபம்ட்டு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட ஒரு ஹையர் அண்டு கால்குலஸோ இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்டோ சொன்னீங்கன்னா அவன் அப்படியே பேன் பார்த்துணும், அவனுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ தான் அவன் 1-2 எழுத பழகிட்டு இருக்கான். அதே மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இதை கொடுத்துட்டோமே நினைச்சிட்டு நேச்சர் என்ன பண்ணும், சரி அவன் வளர்ந்து 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரட்டும், அப்புறம் இந்த சிலபஸை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு திரும்பி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படித்த பையனாக இருந்தால் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்ட, தம்பி நல்லா படிச்சுட்டு வா, இங்கே வரும்போது இந்த சப்ஜெக்ட் இருக்குது, இந்த சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது பல நல்ல விஷயங்கள் நடக்கும், பாதையில் விட்டுடாத. இந்த பாதையில் இருந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்தவங்களுக்கு அந்த ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அபியாசியாக இருந்தாலும், வாலண்டியராக இருந்தாலும், ப்ரிசெப்டர், ஃபங்க்ஷனரி யாராக இருந்தாலும் நம்மளுடைய வேலை மெழுகுவத்தி மாதிரி. மெழுகுவத்தினோட ஒரே வேலை தான் அணைவதற்கு முன்னால் இன்னொரு மெழுகுவத்தியாவது மினிமம் ஏற்றி வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒளி கொடுப்பது மட்டும் தான் மெழுகுவத்தியோட வேலை. அந்த ஒளி அதற்காக அல்ல. இந்த தன்மை எனக்கு புரியணும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்ம இன்னும் டீப்பாக உள்வாங்கணும். சிவாஜி படத்தில் வர மாதிரி நோகாமல் நோம்பு கும்பிடுறதுன்னா ஆக்சுவலாக இங்கே மட்டும் தான் நடக்கும். ஒன்றுமே பண்ணணும், கண்ணை மூடி நான் உட்காந்தா போதும், வீட்டை விட்டு வெளியில் போகணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு எப்படி அந்த மாங்கனியை பிள்ளையார் முருகன்டேந்து தட்டி சிவன்டேந்து வாங்கினாரோ அதே மாதிரி உட்காந்த இடத்துல உட்காந்து
எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் தரையில் கூட உட்காரணும். ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிடேஷனால சேரே இருக்காது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சேருன்ற கான்செப்டே கிடையாது. தரையில் தான் உட்காரணும். சில பேர் காலை மடிச்சுன்னு உட்காருவாங்க, சில பேர் காலை நீட்டிட்டு உட்காருவாங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் அதுக்கப்புறம் தானே வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரையில் உட்காரது ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. தப்பு சொல்ல வரல. எதனாலன்னா இப்போ தான் சேர் யோகான்னு வேறு கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே இப்படி திருப்பு, அப்படி திருப்பு, மேலே தூக்கு, கீழே தூக்கு. ஏன்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை 5 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணோம். சிட்டிங் இஸ் த நெக்ஸ்ட் கேன்சர்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. உட்கார்ந்து இருப்பது தான் அடுத்த புற்றுநோய். புற்றுநோயை விட மோசமான விஷயம் இன்னைக்கு என்ன இருக்குன்னா உட்காந்துட்டே இருக்கு. அப்படி உட்காந்துட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு 3-4 நிமிஷமாக உடம்பு அங்கங்க நகர்த்தும். அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு நமக்கு இருப்பதற்குள் எந்த ரிஷிகளும் முனிவர்களும் 10,000, 20,000, 30,000 வருடங்கள் தொடர்ச்சியாக தானம் செய்ததாக நம்ம படிச்சிருக்கோமோ அதை ஒரு 5-7 வருஷம் கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு நம்மளால பெற முடியும். வாலண்டியர் பண்ணீங்கன்னா இதை பற்றி போய் இன்னொருத்திட்ட சொன்னீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கூலில் படித்தோன்னா இந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு இன்னொருத்திட்ட போய் சொல்லுவோம். அது நார்மல் மனித பண்பு. சகோதரிகளுக்கு தெரியும். ஒரு இடத்துல போய் புடவை வாங்கினீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, இன்னொரு இடத்துல போய் சொல்லுவீங்க. அவங்கள ஒன்றும் உங்களுக்கு அதுக்காக சேல்ஸ் கமிஷன்லாம் கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோன்னா சாப்பாடு நல்லா இருக்குன்னு போய் சொல்லுவோம், நல்லா இல்லைனாலும் சொல்லுவோம். இப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டா ரீல் போட்டு தான் எல்லாம் சாப்பிட்டே ஆரம்பிக்கிறோம். சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ, ரீலு, அது பேக்ரவுண்டு ஒரு மியூசிக்கு, ரியல் ஃபேமிலியிலேருந்து ரீல் ஃபேமிலியாக மாறிட்டோம். நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நான் இதை முழுசாக உள்வாங்கிறேன்னா 10th மேக்ஸிமே அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அடிக்கடி தாஜி சொல்கிறார். தெரிந்தும் தெரியாமலும் செய்ததுன்றாங்க. தெரியாமல் செஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்ச முக்கியமானதுன்னா, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மீக பொக்கிஷங்களை நான் முழுசாக இன்னைக்கு வாங்கிட்டேன்னா இல்லையா. நம்ம நிறைய பேர் தெரியாத விஷயங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, தெரியாத ஒரு எறும்பை இன்னைக்கு மேய்ச்சிருப்போம், தெரியாமல் யார் மேலேயாவது காரை இடிச்சிருப்போம், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். தெரியாத தவறுகளுக்கு உண்மையான மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மீக பொக்கிஷங்களை நான் முதல்ல உள் வாங்கினேன்னா இல்லையா. எவ்வளோ பேர் உண்மையாக டைரி எழுதுவோம்? நீங்களே உங்களை கேளுங்க, யாரும் கையெல்லாம் தூக்க வேணும். ஏன்னா ஒரு காலத்தில் நிறைய இடத்துல கை தூக்க சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கே எம்டிஆவில் பார்த்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு, யாரும் கை தூக்குது, அதனால் அதை விட்டுட்டேன். டைரி எழுதுறீங்களா இல்லையா? இந்த டைரியில் என்ன எழுதணும்? ஒரு காலத்தில் அபியாசி டைரின்னு ஒரு ப்ரௌன் கலர் புத்தகம் வரும், நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு எம்டிஆர் இருக்கும். அதில் டைரி எப்படி எழுதணும்னு ஒரு ஃபுல் பேஜ் பிரிண்ட் ஆகி வந்துடும். வெள்ளை கலர் தாள், ப்ரௌன் கலர் பிரிண்ட், ப்ளூ கலர் பிரிண்ட், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, டைப்பு, ஃபாண்ட் எல்லாம். எனக்கு இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டது, என்னிடம் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இதற்கு இதை கொடுத்த இந்த சிஸ்டம் மேலேயும், இந்த மிஷன் மேலேயும், இந்த குருநாதர் மேலேயும் எனக்கு என்ன நன்றி இருக்குன்றத ஒரு 2 லைன் 3 லைன் எழுது, வேற ஒன்றும் வேணும். பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்றார், ஒண்ணுமே இல்லைன்னாலும் எழுதுன்றார். அதற்கு தாஜி ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒண்ணுமே இல்லைன்னு தெரியறதுக்கு நீ எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும் தெரியுமா? எனக்கு நீ கொடுத்தது ஒண்ணுமே இல்லைன்னு தெரியணும்னு நீ அப்படின்னா எந்த அளவுக்கு எனக்கு நீ கொடுத்தது ஒன்றும் இல்லை. அதை எழுதுறதுக்கு கூட ஒரு ஐ ஃபெல்ட் நத்திங், பல இடங்களில் பாபுஜி என்ட்ரி எழுதுறாரு. தாஜி ஒரு இடத்துல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஐ ஃபெல்ட் நத்திங் எழுதுறதுக்கு எவ்வளோ தைரியம் ஒன்று தெரியுமா? ஐ ஃபெல்ட் நத்திங் தெரியாமல் எழுதுறது வேற, ஐ ஃபெல்ட் நத்திங் தெரிஞ்சு எழுதுறது வேற. இந்த டைரி எழுதுறதுனுடைய விஷயம் நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. டைரி எழுதுறது கஷ்டமாக இருக்கா? லேப்டாப்பில் டைப் பண்ணுங்க, அது கஷ்டமாக. நிறைய இடத்துல ஒருத்தர் கேட்டார், சார் லேப்டாப்பில் டைப் பண்ண தெரியாது, மொபைல் ஃபோன் இருக்கா? இருக்குது. ரெக்கார்டர் ஒன்று இருக்கா? இருக்குது. எடுத்து வாய்ஸை பேசி பதிவு பண்ணி அதை நீ போய் கிளவுடில் போட்டு வச்சுக்கோ, யாருக்கும் காட்ட வேணும். எதனாலன்னா உனக்கு வந்த மாற்றங்கள் உனக்கு நீங்க தெரியலன்னு சொன்னா அதற்காகவாது வருதுங்கள். 10th மேக்ஸினுடைய முக்கியமான விஷயம், பல இடங்களை இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு சொல்வதற்கு காரணம் 10th மேக்ஸிமம் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னா, எனக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்த உண்மையான ஆன்மீக முன்னேற்றங்களும் விஷயங்களும் எனக்கு புரியல, நாளைக்காவது புரியக்கூடிய ஒரு நிலையை எனக்கு கொடுங்க. பாபுஜி என்ன சொல்றாரு? நடின்றார். 2 சொட்டு கண்ணீர் வர மாதிரி விட்டாது நடி. சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஃபேக் இட் டில் யூ மேக் இட்.
உண்மையாக நீ மாற்றம் வரும் வரை அட்லீஸ்ட் நடி. சினிமாலாம் கிளிசரின் விட்டு கண்ணில் தடவிப்பாங்க. ஆனால் எல்லாரும் வீட்டில் ஒரு கிளிசரின் பாட்டில் வாங்கி வச்சு லைட்டாக நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் தொட்டிங்கன்னா போல 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 தண்ணி கொட்டும். பாபிஜிட்டியோ உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ 10th மேக்ஸிம் சொல்லிட்டு எதற்காக இதெல்லாம்? எப்ப இந்த மாற்றம் இங்க வருதோ அவருக்கு அங்க ஆட்டோமேட்டிக்கா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். தானா தெரியும். நீங்க மாஸ்டருக்கு மெயில் போட வேணாம், நேர பார்த்து காணா கூடி போய் சொல்ல வேணாம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் வாய் திறந்து சொல்ற விஷயங்கள் இல்லை. 30-40 வருடங்கள் கல்யாணமானவங்களுக்கு தெரியும். அன்பு என்பது வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, தானா புரியும். அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி வந்ததுன்னா அந்த அதிர்வலைகள் ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் சேரும். நீங்க ஒன்னும் வாயை திறந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் சாரி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்றார், எனக்கும் என் மாஸ்டருக்கும் அன்பு வந்துடுச்சு, நான் சொல்றதே ஒரு அசிங்கம் அப்படின்றது. அது ஒரு உள்ள வச்சு போற்றப்படக்கூடிய ஒரு தன்மை. உலகத்துக்கு ஐ லவ் மை மாஸ்டர்னு சொல்லணுன்ற அவசியம் ஸ்டேட்டஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ஐ லவ் மை மாஸ்டர், ஐ லவ் மிஷன், இதெல்லாம் நிறைய பேசி போட்டு பார்த்துருக்கு. சரி, அவங்களுடைய புரிதல் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு விஷயத்துல சந்தோஷம், அட்லீஸ்ட் மிஷன் மாஸ்டர் மெத்தடை பத்தி ஸ்டேட்டஸ்ல போடுறாங்களேன்னு ஒரு சந்தோஷம். இரண்டாவது, அவங்களுடைய புரிதல் தன்மை இன்னும் மாறணும். இது எனக்கு நான் மாறணும்னு சொன்னா கண்டிப்பாக பல விளக்குகளை வெளியில போய் நான் ஏத்தணும். அண்ணாமலை தீபம் ஏத்துறாங்க கார்த்திகை மாசம்னா உலகத்துக்கு புரிவதற்கு இதை போன்ற தீபத்தையும் உள்ளே ஏத்தணும். கோயில்ல தீபாராதனை காட்டும்போது கடைசியில் நம்ம கண்ணை மூடிட்டு தான் பிரார்த்தனை பண்றோம். கண்ணை திறந்துட்டு யாரும் பிரார்த்தனை பண்றோம். ஏன்னா நமக்கு சிறு வயதிலிருந்து அது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு, ஆழ்நிலை மனதுக்கு தெரியும். இதை மெதுவாக நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பிசிக்கலா ஒரு சென்டருக்கு மாஸ்டர் வரணுன்ற அவசியமே இல்லை. வந்தாருன்னா நல்லது, வரலன்னா ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000-1200 சென்டர் இருக்கு. அஃபிஷியலா, அன்அஃபிஷியலா நிறைய பேர் வீட்டில் சச்சங்கலாம் நடக்குது. ஒவ்வொருத்தரும் என் வீட்டுக்கு மாஸ்டர் வரலன்னா எவ்வளோ இடத்து தான் அவரால் போக முடியும். உதாரணத்துக்கு எனக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. என்னாலேயே எல்லா சென்டரையும் கவர் பண்ணிட்டு வரதுக்கு மினிமம் 1.5 வருஷம் ஆகுது. தமிழ்நாடு மட்டும் நான் போனா கூட எனக்கு சேலம் 1 வருஷம் ஆச்சுக்கிடுது. எதனால? அவ்வளோ இடம் போய் சுத்திட்டு வரணும். அதை விட பெஸ்ட் என்ன, அவரை இங்க பர்மனண்டா உட்கார வச்சுட்டேன்னா அது உங்களுக்கு புரியணும். வார்த்தையால இல்லை, உணர்வாக புரியணும். அது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு, நான் எப்பவும் பல இடங்களில் இதை சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன், பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய மார்க்கத்தை பத்தி உன்னூத்தட்ட போய் சொல்லுன்னு எனக்கு யாராவது சொல்றதே என்னுடைய கன்னத்தில் அரைகிற மாதிரி. எனக்கு எது உன்னூத்தவனு சொல்லணும்? உன்னோட பிராக்டிஸ் நல்லா இருக்கு, 4 பேர்கிட்ட போய் சொல்லு. நான் எதுக்காக நான் இன்னொருத்தர் எனக்கு சொல்லணும்? எனக்கு எங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னா நானா முன் வந்து அந்த வேலையை செய்யணுமா? யாராவது உன் வீட்டில் கல்யாணம் நடக்குதுப்பா, வா வேலை செய், பத்திரிகை கொடு, துணி வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, சமையல்காரனுக்கு எதாவது யாராவது சொல்லணுமா? சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, உன் வீட்டு கல்யாணத்துக்கு உனக்கு இன்விடேஷன் தேவையில்லை. உங்க சொந்த தங்கைக்கோ அக்காக்கோ யாருக்கோ ஒருத்தர் கல்யாணம் நடக்குதுன்னா பத்திரிகை விடுவதும் கோச்சுன்னு போகாமல் இருப்பீங்களா, இல்லை வேலை செய்யாமல் இருப்பீங்களா? இன்ஃபேக்ட் ஒரு டாக்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இப்படி சொல்றதே நீங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ண, சார் என் மாஸ்டர் என்னோட மிஷன் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஏன் சொல்றீங்க? மனசார சொல்லணும், வீம்புக்காக அல்ல. அந்த பொறுப்புணர்வு எனக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா நமக்கு தேவையே இல்லை. மொத்த கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்கன்னா 12 பிரதம சிஷ்யர்கள் அப்போஸ்டல்ஸ் இருந்தாங்க, அவ்வளவுதான். அந்த 12 அப்போஸ்டல்ஸ் தான் மொத்தமாக இந்த உலகம் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு உலகத்தில் 44% 42% பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டின்ற ரிலீஜனை பிராக்டிஸ் பண்றவங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா 12 பேர். 12 பேர் தான் வேலையை செஞ்சாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் சொந்தமா போய் பேசல. எந்த குருநாதரும் போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல முடியாது, கஷ்டம். ஏன்னா அவங்க நிலையை தாண்டியவர்கள். ஆனா அந்த 12ன்றது 120 மாறுது, 1200 மாறுது. கொரோனா மாறும்போது முதல் வாரம் நம்மளாம் என்ன நினைச்சோம்? சைனால இருக்குன்னு நினைச்சோம். 2வது வாரம் தாய்வான் வந்துச்சு, 3வது வாரம் டெல்லி வந்துச்சு.
5வது வாரம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி, சேலம் எல்லா இடத்துலையும் தெருவாக வந்து ரோடை பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 வருஷம் பார்த்தோம். த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. திரும்பி பார்க்கறதுல அப்படி பரவும். எப்படி ஒரு வைரஸ் தொற்று நோய் நம்ம பயமுறுத்திச்சோ அதே மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு. அந்த நல்ல விஷயங்களை நம்மளுடைய பிராக்டிஸ் அதிர்வலைகள் மூலமாக ஒரு அபியாசி உட்காந்துட்டு உட்காந்து பல விஷயங்களை செய்ய முடியும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது. அந்த 4 சஜஷன் 3 இன்டென்ஷன் எவ்வளோ பேருக்கு மனப்பாடமாக தெரியும் நீங்களே கேட்டு பாருங்க. 1 ஹவருக்கு ஒரு ஏதாவது ஒரு இன்டென்ஷனையோ சஜஷனையோ 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வைப்ரேஷனாக உங்கள் ஏரியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு தாஜி அடிக்கடி இவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டவர் வைக்கிற மாதிரி செல்ஃபோன் வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டவரில் கனெக்ட் ஆவாங்க. அவன் மனசில் திடீர்னு தோணும், எனக்கு வந்து ஒரு ஆன்மீக பயிற்சி தேவை. அவனே போய் கூகுள் பண்ணி பார்ப்பான், தியானம் தேடுவான்னு அவங்க பேர் வருவாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு அதனால தான் நான் சொல்கிறேன், உண்மையான அபியாசியாக இன்டென்ஸ் அபியாசியாக மாறணும்னா உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு தேவை. அதில் முக்கியமான விஷயம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இந்த 4 சஜஷன் 3 இன்டென்ஷன் பல முறை தமிழாக்கமாக மாற்றி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டியில் நான் பல முறை போட்டாச்சு. வேணும்னா திரும்பி இன்னைக்கு நான் அனுப்புகிறேன். ஒரு சஜஷனை எடுங்க, அதை அர்த்தத்தை உள்வாங்குங்க, அது அதிர்வலையாக மாற்றுங்க. அந்த அதிர்வலையை உங்கள் ஏரியாவில் பரப்புவதாக நினச்சி வேற ஒன்றுமே பண்ணணும். அந்த அதிர்வலைகள் ஸ்ப்ரெட் ஆகும்போது எப்படி ஒரு எர்த்குவேக் ஸ்ப்ரெட் ஆகும்போது தரைக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ ஏதோ ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அது புரியாது. அப்படிலாம் வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. அதை மீறி உங்களுக்கு ஃபீல்டில் இறங்கி போய் வில்லேஜ் கனெக்டோ எல்லாவது பண்ணணும்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. பண்ணலைனாலும் தப்பு. மாஸ்டர்ஸ் என்றைக்கும் வந்து இந்த மார்க்கத்தை பற்றி போய் பேசுங்க செய்யுங்கன்னு வாயத்தருன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவர்களுடைய தன்மை அல்ல. செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு சட்டிலாக சூட்சமாக சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பயிற்சி முதல்ல 1ஆம் கிளாஸில் இருக்கா, 2ஆம் கிளாஸா, 3ஆம் கிளாஸா, 13 வந்துட்டீங்களா, அதற்கு தேவையான தன்மை மாற்றம் வந்துடுச்சா? நான் 13ஆம் கிளாஸ்க்கு வந்திருக்கேன்னா ஸ்கூல்லேயே இது வரைக்கும் சேராதவனுக்கும் 1ஆம் கிளாஸ் வந்தவனுக்கு 2ஆம் கிளாஸ் வருவதற்கும் நான் ஊக்குவிப்பதற்கு ஏதாவது செய்கிறேன்னா, என்னுடைய லௌகீக வாழ்க்கையை பார்த்து கொண்டது போக பாக்கி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு அருமையான இன்னைக்கு மனிதர்கள் அனைவருக்கும் தேவையான ஒரு மார்க்கத்துக்காக நான் ஏதாவது நேரம் ஒதுக்குறேன்னா, நோகாமல் நோன்பு கும்பிட போகிறேன்னா இல்லை கொஞ்சமாக நொந்து நோன்பு கும்பிட போகிறேன்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.